ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொறுமொறுப்பான உருளைக்கிழங்கு ரோல் சிப்ஸ். மாலை நேரத்தில் உடனே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் சட்டுன்னு செஞ்சு அசத்திடலாம். நான் 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், தோல் நீக்கிட்டு. இப்போ இதை ஸ்லைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எந்த அளவுக்கு பெரிய உருளைக்கிழங்காய் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்லைஸும் நீளமாக கிடைக்கும். நம்ம ரோல்ஸ் பண்ணவும் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இதை இந்த அளவுக்கு நான் லேசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு இதில் ஐஸ் வாட்டர் 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஐஸ் க்யூப் இல்லைனாலும் ஐஸ் வாட்டர் நல்லா ஜில்லுன்னு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா பொட்டேட்டோஸும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம உருளைக்கிழங்க தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு க்ளீனான டவல் எடுத்துக்கணும். இதில் எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம அடுக்கி வச்சிடலாம். அடுக்கி வச்சுட்டு நம்மக்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஒரு கிளாத்து, லேசான கிளாத்தை வச்சு இந்த மாதிரி தண்ணியை தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் உருளைக்கிழங்கு. இப்போ தொடச்சி எடுத்தாச்சு. நம்மளோட பொட்டேட்டோஸை எல்லாத்தையும் லைன் பை லைனாக அடுக்கி வச்சிடலாம். அடுக்குனதுக்கப்புறமா நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு ஜல்லடியில் சேர்த்துட்டு நம்ம சலிச்சுக்கிட்டே வரணும். உருளைக்கிழங்க கார்ன்ஃப்ளவர் மாவில் ஸ்ட்ரைட்டாக முக்கி எடுத்துடக்கூடாது. அப்படி முக்கி எடுத்தால் நம்ம உருளைக்கிழங்க எண்ணெயில் போடும் போது மாவு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். அதனால் எந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் கார்ன்ஃப்ளவர் மாவு படுற மாதிரி ஜல்லடை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே வரணும். கடைகளில் கிடைக்கக்கூடிய டூத்பிக் பல்குச்சி எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பொட்டேட்டோவாக மெதுவாக நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு நம்ம டூத்பிக்கை வச்சு சென்டரில் குத்தி ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். இதே போலவே நம்ம எல்லா பொட்டேட்டோஸவும் மெதுவாக ரோல் பண்ணணும். ஏன்னா நம்ம ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுருக்கனால பொட்டேட்டோ நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இதனால் மெதுவாக ரோல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி பல்குச்சியை வச்சு குத்தி எல்லா பொட்டேட்டோஸும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ பொட்டேட்டோஸ் எல்லாமே பொரிக்க ரெடி ஆயிடுச்சு. பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது. அப்புறம் பொட்டேட்டோ சேர்த்த உடனே கரிஞ்சிரும், கிறிஸ்பினஸ் இருக்காது. இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பொட்டேட்டோவாக மெல்லமாக சேர்த்துக்கலாம். நம்ம சென்டரில் குத்துனாதான் உருளைக்கிழங்கு வெளி வராமல் அழகாக ரோலாகவே சுருண்டு இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு சைடு வெந்துருச்சு. இதை வீட்டில் இருக்கக்கூடிய சினிக்கிடியில் நீங்கள் பிரட்டி விடலாம். கரண்டியில் கிளற கஷ்டமாக இருந்தால் இதை ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணாவே போதும், நல்லா கிறிஸ்பி ஆயிரும். இப்போ பொட்டேட்டோஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒரு பிளேட்டில் விரிச்சிட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் இதில் உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள ஆயிலெலாம் இந்த பேப்பரில் உறிஞ்சிரும். மொறுமொறுப்பான உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் வாசனைக்காக கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். நம்மளோட மொறுமொறுப்பான பொட்டேட்டோ ரோல்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா நம்ம ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம பொட்டேட்டோ ரோல்ஸ் அழகாக வர்றதுக்காக தான் டூத்பிக்கில் குத்தி நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஆர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பை பாய்.